Hi friends, என் பேர் கார்த்திக் from Urban Space Builders. இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு பிளானிங் ஆஸ்பெக்டில் லிவிங் ரூம் வந்து எப்படி இருக்கணும், வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நோட் பண்ண விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணுறது மூலிமா வீடு யாராவது கட்ட போகிறீங்கன்னா அவங்க அந்த பிளான் பார்த்துட்டு எப்படிலாம் இந்த லிவிங் ரூமை வந்துட்டு நம்ம இன்னும் வந்துட்டு பெட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லிவிங் ரூமுங்கிறது பார்த்தோன்னா ஒரு வீட்டோட மையப்பகுதி. அதாவது வீட்டில் யார் கெஸ்ட்டு வந்தாலுமே சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு காமனாக ஒன்று கூடி இருக்கிற ஒரு இடம்னு பார்த்தோன்னா அந்த லிவிங் ரூம். ஒரு வீட்டில் மேக்ஸிமம் ஸ்பேஸ் அதை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். பிளான் கொடுத்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு லைட்டிங் எப்படி உள்ளர எடுக்கலாம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, சன் வந்துட்டு எப்போயுமே ஈஸ்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி வெஸ்ட் சைடுக்கு ட்ராவல் ஆகும். அது எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும்னா சவுத் டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகும். ஸோ டே லைட் பார்த்தோன்னா ஈஸ்ட் சைடில் இருக்கும், மத்தியான வெயில் பார்த்தோன்னா சவுத் சைடில் இருக்கும், அண்ட் ஈவினிங் வெயில் பார்த்தோன்னா வெஸ்ட் சைடில் இருக்கும். ஸோ உங்கள் பிளான் எப்படி இருக்கோ அந்த பிளான் அதுக்கேற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேச்சுரல் லைட்டிங் மேக்ஸிமம் எப்படி பிளான் பண்ணிக்கணுமோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நேச்சுரல் லைட்டிங்கும் வென்டிலேஷனும் காமனாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற மெத்தட் என்னதுன்னு பார்த்தோன்னா இந்த விண்டோஸ் வந்துட்டு நம்ம எப்பயுமே கொடுக்கும்போது மற்ற ரூமில் கொடுக்குற மாதிரி சின்ன சைஸில் கொடுக்காம கொஞ்சம் பெரிய சைஸில் கொடுக்குறதுங்கிறது நல்ல ஆப்ஷன். ஏன்னா விண்டோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் வந்துட்டு நேச்சுரல் ஏர் அண்ட் நேச்சுரல் வென்டிலேஷன் வந்து உள்ளே கொண்டு வர முடியும். பெரிய சைஸ் விண்டோ அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட ஹைட் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு டோர் சைஸ் மாதிரியே இருக்கும். அதாவது தர லெவல்லேருந்து ஒரு 1.5 ஃபீட்டுக்கு மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகி 7 ஃபீட் ஹைட் வரைக்கும் அந்த விண்டோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி விண்டோ நீங்கள் ட்ரை பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் விண்டோ கொடுக்கும்போது மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம 2 சைடு விண்டோ இருக்கிற மாதிரி கொடுத்துக்கணுங்கிறத கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது ஒரு சைடு விண்டோ இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் விண்டோ கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஏர் ஃப்ளோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் கூட அட்ஜஸ்டன்ட் சைடு, அதாவது நியரஸ்ட் வால் என்ன இருக்குதோ அந்த சைடில் வந்து இன்னொரு விண்டோ கொடுக்கலாம். பட் மேக்ஸிமம் நீங்கள் அதில் கவனிக்க வேண்டியது என்னதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஹால் ரூமில் 2 விண்டோ இருக்குங்கிறது ரொம்ப நோட் பண்ணி கவனிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் இந்த பெரிய விண்டோவில் கொடுக்குறது என்னதுன்னா உங்கள் அட்ஜஸ்டன்ட் பில்டிங், அதாவது பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ் வந்துட்டு உங்கள் பில்டிங்கோட ஹைட்டாக இருந்தாலும் கூட விண்டோ வந்து பெருசாக இருக்கிறனால ஈஸியாக உங்களால் வந்துட்டு நேச்சுரல் லைட்டிங் எவ்வளோ கொண்டு வர முடியுமோ உள்ளர கொண்டு வர முடியும். அண்ட் வென்டிலேஷனும் வந்துட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் உள்ளர கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணும்போது ஹால் ரூம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாலுமே வந்துட்டு அந்த ரூம் வந்துட்டு நேச்சுரல் லைட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிறனால ரூம் சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா சீலிங் லைட் வந்துட்டு நார்மல் டியூப் லைட்ஸ் இல்லாமல் டேரெக்டாகவே வந்துட்டு ட்ரூ சீலிங்கில் லைட்டிங் ப்ரொவிஷன் கொடுத்து வச்சுக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா லைட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஹாலில் எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக இருக்கும். டியூப்லைட்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தோன்னா, டியூப்லைட் ஒரு சைடில் எரியும் போது அந்த இடத்துல இருந்து மட்டும்தான் லைட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஆனால் ஹாலில் நம்ம வந்து சீலிங் லைட் கொடுக்கும்போது ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறனால வெளிச்சம் வந்து எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ரெண்டாவதாக லிவிங் ரூமில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியதாக இருக்குதுன்னா இந்த ஃபர்னிச்சரோட பிளேஸ்மெண்ட். ஒரு சோஃபா பிளேஸ் பண்ணுறோன்னா அது டிவிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரலாக பார்ப்போம். அந்த சோஃபாக்கு பின்னாடி கன்ஃபார்மாக வால் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தோன்னா ஹால் கம் டைனிங் மாதிரி நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுறீங்கன்னா அப்போ சோஃபா வந்துட்டு நம்ம ஹால் கம் டைனிங் சென்டரில் ப்ளேஸ் பண்ணோன்னா அது வந்து வால் பேக் சைடு இருக்காது, சென்டரில் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா சோஃபா யூஸ் பண்ணும்போது டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதாவது நம்ம சோஃபாவில் உட்காந்தோன்னா அந்த சோஃபா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி மூவ் ஆகும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். சப்போஸ் ஹால் கம் டைனிங் மாதிரி சேர்ந்து பிளான் பண்ணுறீங்கன்னா சோஃபாக்கு ஆப்போசிட் டிவி இருக்கணும். சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்கும்போது உங்கள் ரைட் ஹேண்ட் சைட் இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு டைனிங் வைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டியது இருக்குன்னா, டிவி எங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு விண்டோஸே இருக்கக்கூடாது. ஏன்னா அப்படி விண்டோஸ் இருந்ததுன்னா டே டைமில் வந்துட்டு என்ன நீங்கள் ஸ்க்ரீன் ப்ரொவைட் பண்ணாலுமே அந்த லைட் வந்துட்டு டிவியில் பட்டுட்டு கிளார் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால விசிபிலிட்டி வந்துட்டு கம்மியாகும். ஸோ எப்போயுமே டிவிக்கு ஆப்போசிட் டேரெக்டாக வால் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வாலேருந்து உட்காந்து பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இல்லை டிவியோட வால்லே வந்துட்டு விண்டோ பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். அடுத்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃப்ளோரிங். இப்போ ஃப்ளோரிங்கில் பார்த்தோன்னா நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரிங் இருக்குது. பட் உங்களுக்கு ரூம் வந்துட்டு சிறுசாக இருக்குது இல்லை வென்டிலேஷன் உங்களால் ப்ராப்பராக எடுக்க முடியலன்னா ஒயிட் கலர் பேஸ் இல்லை லைட் கலர் பேஸ் நீங்கள் ஃப்ளோரிங் சூஸ் பண்ணால் நீங்கள் மினிமமாக லைட்டு போட்டாலுமே அது பிரைட்டாக தெரியும். டார்க்காக நம்ம இப்போ பிளாக் கலர் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி நம்ம டைல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா
ரூம் வந்துட்டு ஆல்ரெடி பெருசாக இருக்கும், லைட்டிங்கும் ப்ராப்பராக இல்லாதனால அந்த ரூம் வந்துட்டு நார்மல் சைஸோட பெருசாக தெரியும். அதனால் வந்துட்டு டைல்ஸ் எப்பயுமே சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் லைட் கலர்ஸ் சூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் சீலிங் ஹைட் வந்து எப்பயுமே வந்துட்டு ஒரு 10 feet அண்ட் 10 feet ப்ளஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. 10 feetங்கிறது ஒரு நாமினல் ஹைட்டு. 10 feet மேலேயும் வந்துட்டு ஹால் ரூமோட சீலிங் ஹைட் உங்களால் மேலே ஏற்றி கட்ட முடிகிற ஆப்ஷன் இருந்ததுன்னா ஹால் ரூம் இன்னமும் வந்துட்டு லக்ஸுரியாக நல்ல பெருசாகவும் தெரியும். சப்போஸ் இதில் வந்துட்டு டியூப்ளெக்ஸ் வீடு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணால் ஹாலுக்கு மேலே வந்துட்டு டபுள் ஹைட் ஸ்லாப்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு எந்த வித ஸ்லாபும் இல்லாமல் டேரெக்டாக வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் ஸ்லாப் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஹால் ரூம் ப்ரொவிஷன் கொடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். அண்ட் மெயின் என்னென்னா சென்னை மாதிரியான ஹீட்டான ஏரியாவில் வந்துட்டு நார்மல் டெம்பரேச்சரோட கம்மியாக இருக்கும். ஏன்னா ரூம் வந்துட்டு எப்போயுமே பெருசாக இருக்கும்போது ஹீட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த ரூமில் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு சிவில் ஓரியன்டாக சொல்லியிருந்தேன். ஒரு சிவில் ஓரியன்டாக நம்ம வந்துட்டு எப்படி ஹால் ரூமை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக லக்ஸுரியஸாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ப்ளக் பாயிண்ட். இந்த ப்ளக் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஹாலோட என்ட்ரன்ஸில் ஒரு ப்ளக் பாயிண்ட்டும் டிவி கிட்ட ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும் அண்ட் சோஃபா கிட்ட ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். ஸோ ஜென்ரல் ப்ரொவிஷனில் நம்ம 3 ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுப்போம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா டிவியோட ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு சோஃபாவில் நம்ம உட்காந்தபடி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு 2-way ஸ்விட்ச் மாதிரி கொடுத்துக்கிறது ரொம்ப நல்ல ஆப்ஷன். இது மேக்ஸிமம் எங்கேயுமே கொடுக்குறதில்ல. எங்கள் சைட்லேருந்து இது ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு டிவி வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறப்ப சோஃபாவில் உட்காந்துட்டு தான் ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சமாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் வந்துட்டு சோஃபா பக்கத்துலேயே வந்துட்டு உங்கள் ஹாலுக்கு தேவையான எல்லா கண்ட்ரோல்ஸும் பக்கத்துலேயே இருந்ததுன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம லிவிங் ரூமை வந்துட்டு பிளானிங் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்கும்போது, அதாவது பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் பிளான் வந்த உடனே அந்த லிவிங் ரூமை வந்துட்டு எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இன்னும் எப்படி லக்ஸூரியஸாக நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிற சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். வீக்லி வந்துட்டு ஒரு ரூமாக எடுத்துகிட்டு சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னலாம் நம்ம கவனித்து எப்படி ஒரு ரூமை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வர்ற வீக்கில் ஒரு வீடியோவாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். அண்ட் வீடு கட்ட போகிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.